திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் திருக்கோவில் பக்தர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக 100வது திருவிளக்கு பூஜை வழிபாட்டை பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் பக்தர்கள் பொதுநல சங்கம் 25 ஆண்டுகளாக நமது பகுதியில் இருக்கிற திருக்கோயில்களுக்கு உளவார பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து அது வெள்ளி விழா ஆண்டாக இந்த வருடம் கொண்டாட இருக்கிறார்கள். அத்துடன் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் 100ஆண்டு விழாவையும் கொண்டாடி வருகிறார்கள். அதை முன்னிட்டு இந்த பக்தர்கள் பொதுநல சங்கம் ஒவ்வொரு இடங்களிலுமே திருவிளக்கு பூஜையை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 100வது திருவிளக்கு பூஜையை இன்று நடத்துகிறார்கள். நமது பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாசல அடிகளார் அவர்கள் முன்னிலையிலே சாக்தஸ்ரீ 2ஆம் பட்டம் காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் இந்த திருவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்க இருக்கிறார். இந்த அற்புதமான விளக்கு பூஜையை 120 பெண்கள் மிகச் சிறப்பாக பயபக்தியுடன் கொண்டாடி வருகிறார்கள். அதை நாம் பார்ப்போமா? வாருங்கள். கண்டாய் கண்டற்கரிகளோர் கண்டாய் எழுதுவார் காற்று எளியான் கண்டாய் வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவேன் கண்டாய் மீனறி கண்டாய் எழுதப்படாம் ஆண்ட மனத்தான் கண்டாய் கரைக்காடுரையும் மனாடந்தானே. பவனி வருகிறாள் முத்துமாரி பவனி வருகிறாள். புவனம் புகழ சிங்கம் மீதில் பவனி வருகிறாள். பாரினிலே அழகு மாறி பவனி வருகிறாள். பக்தர்களின் குறையை தீர்க்க பவனி வருகிறாள். பம்பை உடுக்கை முழங்கிடவே பவனி வருகிறாள். பாவங்களை போக்கிடவே பவனி வருகிறாள். வேதியர்கள் நடுவினிலே பவனி வருகிறாள். வேதங்களின் தலைவியாக பவனி வருகிறாள். வேதனையை போக்கிடவே பவனி வருகிறாள். ஒற்றுமையாய் வாழ வைக்க பவனி வருகிறாள். முத்துமாரி பவனி வருகிறாள். எலுமிச்சை மாலையோடு பவனி வருகிறாள். இரு கரங்களில் ஆசி கூறி பவனி வருகிறாள். நவராத்திரி நாயகியாய் பவனி வருகிறாள். நல்ல நன்மை செய்ய மாறி பவனி வருகிறாள். மஞ்சள் முக அழகோடு பவனி வருகிறாள். மல்லிகை பூ மனத்தினிலே பவனி வருகிறாள். மங்களங்கள் நல்கிடவே பவனி வருகிறாள். குங்குமத்தில் அருள் கொடுத்து பவனி வருகிறாள். பவனி வருகிறாள் முத்துமாரி பவனி வருகிறாள். புவனம் புகழ சிங்கம் மீதில் பவனி வருகிறாள். முத்துமாரி பவனி வருகிறாள். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தி வழிபாட்டில் பேசாம இருங்க. நமக்கு வாழ்த்து சொல்றாங்க, அதை கேட்டுட்டு வழிபாடு நம்ம போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமருவர் சாந்தலிங்க பெருமானுடைய
தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையொட்டி ஒவ்வொரு பகுதியாக சென்று திருவிளக்கு வழிபாடு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்று நூற்றாண்டு நாயகருடைய நினைவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 100வது திருவிளக்கு வழிபாடு. இத்தகைய நல்ல திருவிளக்கு வழிபாட்டிலே கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி அருளுரை வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தவத்திரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அடிகள் பிறந்தகை அவர்களே, இதை நல்ல முறையிலே நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கௌமாரச்செல்வி மரகதமக்கா அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய அந்த பேரவையினுடைய தலைவர் கன்சாமி கவுண்டரையா அவர்கள், சதாசிவம் அண்ணா அவர்கள், நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய ஆர்சாமி அண்ணா அவர்கள் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே, தொடர்ந்து இந்த நல்ல நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருமணத்தினுடைய திருவிளக்கு வழிபாட்டு குழுவினர்களே, அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சமுதாயத்தில மக்களிடத்தில ஒரு எழுச்சியை உண்டுவர செய்ய வேண்டும் என்றால் அது மகளிரிடத்திலே வரக்கூடிய எழுச்சி தான் முதன்மையான எழுச்சி என்பது நம்முடைய நூற்றாண்டு நாயகர்களுடைய கருத்து. அதுக்காக 1985 மிகப்பெரிய அளவிலே இந்து மகளிர் மாநாடு நடைபெற்று அதை தொடர்ந்து இந்து சமய மகளிர் மன்றத்தை நிறுவி அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான திருவிளக்கு வழிபாடுகள் நடத்தப்பெற்றன. அத்தகைய திருவிளக்கு வழிபாடுகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற போது நல்ல சமய உணர்வும் சமுதாய உணர்வும் நம்முடைய மதத்தை பற்றியதாகிய ஒரு எழுச்சியும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை தொடர்ந்து அவர்களெல்லாம் நம்முடைய தலைவராக மரகதமக்கா அவர்கள், செயலாளராக சாந்தா வீரராகவன் அவர்கள், சரஸ்வதி பன்னீர்செல்வம் போன்றவர்களெல்லாம் எடுத்து கிராமமாக நடத்தி வந்தார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய அடிகள் விருந்தையினுடைய அருள் நோக்கத்தின் வண்ணம் இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள், நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஸ்ரீவித்யா அவர்கள், காந்திமதி அவர்கள், வாணி அவர்கள், நம்முடைய சுகந்தாமையார் அவர்கள், அற்புத தேவி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இணைஞ்சு தொடர்ந்து இந்த விளக்கு வழிபாட்டை நடத்தி வருகின்றார்கள். மேற்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு ஆங்கில மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை என்று அடிகளார் அவர்கள் தவம் இருந்து நமக்கெல்லாம் அருளாசி நல்கிய சாடிவயல் தென்கையிலை தவநெறிச்சாலை வெள்ளிங்கிரி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருநெல்லிக்கா தென்கை தவநெறிச்சாலையிலே நடைபெறும். 2வது வாரம் உதகையிலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மடத்திலே நடைபெறும். 3வது வாரம் இங்கே நடைபெறும். 4வது வாரம் அவருடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய பேரூரடிகளார் மருத்துவமனையிலே நடைபெறும். ஒரு சில சமயத்தில 5 வெள்ளிக்கிழமைகள் வரும். அப்படி வந்தது என்று சொன்னால் சிறுமுகையிலேயும் பிற இடங்களிலேயும் நடைபெறும். இது தொடர்ந்து நடத்தி வந்தோம். நூற்றாண்டையொட்டி இந்த நூற்றாண்டுக்குள்ள அதன் மூலமா நடத்தணும்னா வருஷம் முழுக்க பார்த்தோம்னா 52 விளக்கு வழிபாடு தான் ஆச்சு. ஆனால் அதை 100ஆக செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில இடையிடையே நம்முடைய அன்பர்கள் அனைவரும் நல்ல ஒரு பெரும் முயற்சியோடு இப்பொழுது இன்னும் நூற்றாண்டு விழா வருவதற்கு 17வது பத்தில தான் நமக்கு நூற்றாண்டு நிறைவடைகின்றது. அதுக்குள்ளேயே நாம் இப்ப 100 திருவிளக்கு வழிபாடுகளை செமையான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இது நல்ல பாராட்டுதலுக்குரிய ஒரு நல்ல பணி. இது இறைவனுடைய வடிவங்கள், உருவம் அருவம் அருவுருவம் என்கின்ற அடிப்படையிலே அருவுருவமாக இங்கே இறைவன் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கின்றார். அத்தகைய நல்ல திருவிளக்கு வழிபாட்டிலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தெய்வங்களும் சிவன், திருமால், நான்முகன் உள்ளிட்ட தெய்வங்களும் அவருடைய பாதியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உமையம்மை, திருமகள், கலைமகள் உள்ளிட்ட தெய்வங்களும் நமக்கு இந்த வழக்கில் இருக்கின்றார்கள். அத்தகைய தெய்வங்களை எல்லாம் போற்றி வழிபடுவதன் மூலமாக நமக்கு அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, வழி, துணிவு, சந்தானம், வாழ்நாள், வெற்றி, ஆகு, நல்லூர், நுகிழ்ச்சி போன்ற பெயர்களெல்லாம் கிடைக்கின்றன. அத்தகைய பெயர்களை பெறும் பொருட்டு நாம் இந்த வாரம் 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே சாந்தலிங்க பெருமானுடைய திருமுன்பில் நடக்க வேண்டியது இங்கே மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இத்தகைய நல்ல விழாவிலே கலந்து கொண்ட அன்பர் அனைவரும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வயல்கின்றோம். போற்றியோம் நம சிவாய். அவருடைய பட்டம்
வேலூராதினம் நம்மளுடைய திருவுருப்பு வழிபாட்டை கலந்து வந்து சிறப்பித்ததற்கு நம்மளுடைய புலவர் பொறுப்பாளர் சார்பாக அவர்களை வருகிறார்கள் என்று வரவேற்கின்றோம். இந்த திருவிளக்கு வழிபாட்டை நடத்தி கொடுப்பதற்காகவே அவர் திரு சாத்தத்திரி பஞ்சலிங்கேஸ்வர் சாமி அவர்கள் நம்ம கேட்ட பொழுதே நம்மளுடைய ஆதீன மடத்தில் நடைபெறும் என்பதை சொன்ன உடனேயே அந்த நிகழ்வுகளில் நான் முழுமையாக கலந்து கொள்கிறேன் வாங்கியதற்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது அடியில வேலூராதினம் அவர்கள் இங்கிருந்து கல்வியரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஐயப்பா பூஜை சங்கத்திலே நுத்திர ஜோபானது நடந்துவிட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே உங்களுக்கு வந்திருப்பவர்களுக்கெல்லாம் புண்ணியம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய ஆதீனம் அவர்கள் கைலாயத்திற்கு கடந்த 9ஆம் தேதி சென்று நேற்று இரவு சரியாக 10 மணி அளவில் விமான நிலையத்தை சென்று அடைகிற பொழுது நூற்றுக்கணக்கான நமது பக்தர்கள் அங்கே வந்து வரவேற்பு கொடுத்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, உலகெங்கும் சைவத்தை இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற நம்மளுடைய ஒப்புதலின் பேரிலே நம்மளுடைய ஆதீனம் அவர்கள் சென்று அங்கெல்லாம் நம்மளுடைய பக்திகளை பழக்கி கொண்டு வருகிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, பாரத தேசமே உலகத்துக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்பதை நமக்கு முன்னாலே இருந்த திரு சாத்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமி விட்டு சென்ற பணிகளை மிக சீரும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கின்ற திரு பஞ்சலிங்கேஸ்வர சாமி அவர்களை இந்த திருவிழாவுக்கு வழிபாட்டுக்கு கலந்து கொள்வதற்கு வருகிற வரவேற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்கள். பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அந்த பத்திரிகையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த திருவிழா வழிபாட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணமூடி இந்த நெத்தி புருவத்துல விநாயகருடைய உருவத்தை நினைங்க. சரியா? ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமைற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்பமாயதராதிடை ஓங்கவும் துன்பமாயது தூரத்து நீங்கவும் முன்பராவரன்மை குழலோடனே அன்பின்கின்றதோர் ஆணையை போற்றுவாம். இப்ப நான் சொல்றது சொல்லுங்க. ஆதியங்கம் இல்லாது அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்துள்ள அருட்பெருங்கடலாகிய விநாயகப் பெருமானே, நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவுருவிலும் எங்கள் உள்ளத்தகளிலும் எழுந்தருளி நாங்கள் செய்கின்ற வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருள வேண்டும். இப்ப விநாயகருடைய மந்திரங்களை சொன்னேன். இந்த போட்டி சொல்லிட்டு மஞ்சள் அரிசியால விநாயகருக்கு வழிபாடுகிறேன். அக்னி மூல விநாயகா போற்றி. ஓம் ஹரித்ரா கணபதியே போற்றி. ஓம் அனுஜா கணபதியே போற்றி. ஓம் ஆனந்த கணபதியே போற்றி. ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் பால கணபதியே போற்றி. ஓம் திருண கணபதியே போற்றி. ஓம் பக்த கணபதியே போற்றி. ஓம் வீர கணபதியே போற்றி. ஓம் சக்தி கணபதியே போற்றி. ஓம் திஜ கணபதியே போற்றி. ஓம் சித்தி கணபதியே போற்றி. ஓம் உத்திஷ்ட கணபதியே போற்றி. ஓம் விட்ட கணபதியே போற்றி. ஓம் ஏரம்ப கணபதியே போற்றி. ஓம் லட்சுமி கணபதியே போற்றி.
மந்திரங்களை சொல்லுவாங்க. நீங்க குங்குமத்தால வழிபாடு செய்யுங்க. குங்குமத்தால வழிபாடு செய்கிற பொழுது பெருவிரலும் மோதிர விரலும் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் கவனிங்க. குங்குமத்தால வழிபாடு செய்கிற போது பெருவிரலும் மோதிர விரலும் பயன்படுது. ஆதி என்றாலே அந்த பூவை தேடுங்க. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்துள்ள சக்திகளே, தேவிமார்களே, நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்தகளிலும் எழுந்தருளி நாங்கள் செய்கின்ற வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருள வேண்டும். இப்பட்டுக்க போக மாட்டார். சன்னிதானம் இப்ப மந்திரம் சொல்லுவாங்க. உபதேசம் கிடைக்க முடியாத உபதேசம். இன்னைக்கு அமாவாசை திருநாள். நாளிலிருந்து சந்திரன் வளர்கின்ற நாள். நம்முடைய எல்லா செயல்களும் வழிபாட்டிலும் எல்லாம் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை ஈழ நினைந்து வேண்டி சன்னிதானம் அவர்களை இந்த மந்திரங்களை சொல்லுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மாயாமுடிவரும் வந்து சென்னி குடிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த புனிதரும் நெய்யமென் பொந்து என்னால் பொருந்துகவே. எல்லாம் அல்ல அன்னையுடைய திருவருளாலும் ஆதி குருமுதலும் ஞானகுரு சாஸ்திரஸ்ரீ சிவலிங்க சுவாமி குருவர்களோடு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே சுக்கிர வாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தால் துன்பமெல்லாம் விலகிவிடும். போற்றுதலுக்கும் நம்ம எல்லாம் நன்னிலைப்படுத்துகின்ற பேரூர் குருமகா சன்னிதானம் 24வது பட்டம் சாமியினுடைய இந்த நூற்றாண்டு விழா 100 இடங்களிலே இருள் இருக்கும் பொழுது ஒளி வந்தால் இருள் விலகும், பனி இருக்கும் பொழுது சூரியன் வந்தால் பனி விலகும். அதுபோல ஒளி எங்கெல்லாம் ஏற்றப்படுகின்றதோ அங்கு இருள் விலகுவதைப் போல நம்முடைய இந்த நூற்றாண்டு நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் நமக்கெல்லாம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாம் என்கின்ற தத்துவத்திற்கிணங்க நமக்கெல்லாம் தமிழ் தந்தையாக தமிழுக்கே போராடி அதை பெற்றுக் கொடுத்து வழிபாட்டை நெறிப்படுத்திய நம்முடைய சாமியினுடைய இந்த நூற்றாண்டு விழாவில் 100வது விளக்கு வழிபாடு. தாய்மார்கள் கண்ணுக்கு எனக்கு தெரிவதெல்லாம் பராசக்தி சொரூபமாக தெரியும். ஒவ்வொன்றுமே 51 சக்தி பீடம் எப்படி அம்மாவினுடைய ஒவ்வொரு பாகம் விழுந்ததைப் போல 51 சக்திகள் 108 சக்தி போல அமர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மிக அற்புதமான இந்த விளக்கு வழிபாடு நடத்துகின்ற மகளிர் மன்றத்தினர் அம்மையார் மரகத அம்மையார் ஒவ்வொரு நெறிப்படுத்துவார்கள். தன்னுடைய வாழ்நாளையும் வாழ்க்கையும் இந்த இந்து மதத்திற்காகவும் நாட்டிற்காகவும் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் உறங்கும் வரை அவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் ஐயா நம்முடைய காமாட்சி ஆதித்துடைய தந்தையாகவும் சாமிக்கே அப்பாவாக இருந்து வழி நடத்திய நம்முடைய ஐயா கந்தசாமி அவர்களுக்கும் நம்முடைய இந்த விழாவை நம்முடைய ஐயா பழனிசாமி ஐயா, வாணி ராணி அம்மா, அதுபோல் இன்னும் எத்தனையோ பேர், இத்தனை பேர் சேர்ந்து ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கை தட்ட வேண்டும். அதுபோல் இந்த வழிபாடு 25வது ஆண்டாக நம்முடைய இந்த உழவாரப்பணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள், நம்ம சமணங்கால் போட்டு உட்கார்றதே கடினம், காலம் மாற எல்லாம் மாறிட்டே இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி பக்திக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் வலிக்கும். அந்த வலியை கூட கடவுளர்களாலே எங்களுடைய அம்மாக்கெல்லாம் அது இல்லாமல் என்னுடைய குருநாதன் இந்த விளக்கே பார்த்தீங்கன்னா தெய்வ சுரூபமாக பராசக்தி சுரூபமாக இருக்குது. இந்த விளக்கு வழிபாட்டை நடத்துகின்றது நமக்காக உலக சேவை நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அம்மையார் அவர்கள் விநாயகப் பெருமானுடைய திருநாமத்தை தொடங்கும் காரியம் தொய்வின்றி நடைபெற தடங்கள் யாவும் தடமாறி செல்ல 5 கரம் கொண்ட விநாயகப் பெருமானுடைய அணுக்கு இல்லாமல் எதுவும் கிடையாது.
அவர் நினைக்காம செஞ்ச அப்பாவுக்கு அச்சது பொடி செய்து அதிதீரார். அப்பாவுக்கு அச்சாணியை முறிச்சு விட்டார் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் இங்க இருக்கிறார். அம்மா வந்தேன்னு சொன்னாங்க, சாமியை பார்த்துடலாம். யாரு? 5 கரம் கொண்ட விநாயகப் பெருமான். படைத்தல், காத்தல், அழித்தல், தும்பிக்கை, நமக்கெல்லாம் நம்பிக்கை. அந்த விநாயகப் பெருமானுடைய அடுக்கையோடு முதலாவதாக அன்னை பராசக்தி எல்லா சுரூபமா இருக்கிறார். நமக்கெல்லாம் இந்த கல்வி இல்லைன்னா முடியவே முடியாது. நாக்கில் சரஸ்வதி அருட்கடாட்சம் இல்லைன்னா வீட்டில் கணவன்கிட்ட பேசினாலும் சண்டை வரும், பக்கத்து வீட்டில் பேசினாலும் சண்டை வரும். ஏன்னா பிரம்மதேவன் தன்னுடைய மனைவிக்கு எங்கே இடம் கொடுத்திருக்கிறார்? நாக்கில் இடம் கொடுத்திருக்கிறார். நாக்கில் சரஸ்வதி தேவி இல்லைன்னா நம்ம பேசுகிற டாக்டர் ஆக முடியாது, வக்கீல் ஆக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது. நல்ல மகனா, மகளா, நல்ல மனைவியா, நல்ல கணவனா, நல்ல தொழிலில் போய் இருக்க முடியாது. அப்போ சரஸ்வதி தேவி அருட்கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை. நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். கேட்டால் கிடைக்கும். கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். அம்மா அப்பாட்ட போய் குழந்தை போய் அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டால் அம்மா வாங்கி தர்ற மாதிரி நம்ம கேட்கறது நமக்காக கேட்குறோம், கடவுள்கிட்ட கேட்குறோம். அதனால் சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு இந்த கோமுத்திரை என்று சொல்வார்கள். இங்கே பாருங்கள், இந்த முத்திரைக்கு பேர் கோமாதா, குலமாதா, கோதரிசனம் கோடி புண்ணியம், பசு தரிசனம் பாவ விமோச்சனம். கோமாரை கண்டு வணங்கினோம்னா அது எல்லா சாமி இருக்கும். காலையில் எழுந்து கோபுர தரிசனம் வணங்கினா மிகப்பெரிய பாக்கியம். கருட தரிசனம் அதை விட பாக்கியம். இதெல்லாம் கிடைக்காது, எல்லாத்துக்கும் கிடைக்காது. நமக்கெல்லாம் இன்றைக்கு கண்ணில் தெரிவதெல்லாமே விளக்கினுடைய ரூபம், தெய்வத்துடைய ரூபம். முன்னாடி இருக்கிறத பாருங்களேன், வாழை இலை, மலர், அச்சரை, வளையல், மஞ்சள் சரடு, குங்குமம், இதெல்லாமே மங்களத்துக்குரியது. அதனால் சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு. மஞ்சள் அச்சதை இருக்கா பாருங்க, மஞ்சள் அச்சதை. மஞ்சள் அச்சதை எடுத்துக்கங்க. மஞ்சள் அச்சை எல்லாரும் எவ்வளோ இருக்குது எடுத்து எல்லாத்தையும் இடது கையில் வச்சுருக்குங்க. எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்க. இடது கையில் வச்சுட்டு இங்கே பாருங்க, ஒவ்வொரு முறையும் 27 முறை அந்த மந்திரத்தை சொல்லி நல்லா பாருங்க. இந்த வாயில் என்னென்னமோ பேசுகிறோமா இல்லையா? அவனே, இவனே, அது இது என்னென்னமோ பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்கிறது கடவுளுடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம நினைக்கல, கடவுள் கொடுத்துருக்கிறார். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நாளைக்கு சனிக்கிழமையாக இருக்கலாம். அந்த சனிக்கிழமைக்கு நம்ம எங்கே இருப்போம்னு நமக்கு தெரியாது. கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் இருக்க முடியும். அதுபோல் சரஸ்வதியுடைய திருநாமத்தை 27 முறை தாய்மார்கள் தீப ஒளியில் காட்டி அந்த தீபத்துடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். 27 முறை எல்லாரும் இந்த வாணியை நினைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க எல்லாரும். ஓம் சரஸ்வதி தேவி போற்றி, ஓம் சாந்த வடிவே போற்றி, ஓம் வாணி தெய்வமே போற்றி, ஓம் பரமருள் தாயே போற்றி, ஓம் ஞான கொழுந்தே போற்றி, ஓம் நல்லன அருள்வாய் போற்றி, ஓம் வெட்டா மறையே போற்றி, ஓம் வேத தலைவியே போற்றி, ஓம் அறிவின் ஒளியே போற்றி, ஓம் ஆற்றலின் சக்தியே போற்றி, ஓம் கற்பக விருட்சமே போற்றி, ஓம் கருணை கடலே போற்றி, ஓம் கலைகளின் தாயே போற்றி, ஓம் கல்விக்கு அரசி போற்றி, ஓம் பூமணியில் அமர்ந்தாய் போற்றி, ஓம் புத்தகம் சேர்த்தாய் போற்றி, ஓம் பிரம்ம பத்தினி போற்றி, ஓம் பிடியெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் வாகீஸ்வரியே போற்றி, ஓம் வற்றாத நதியே போற்றி, ஓம் நாவில் உறைவாய் போற்றி, ஓம் நாதத்தின் ஒளியே போற்றி, ஓம் ஓதும் மறையே போற்றி, ஓம் ஓங்காரப் பொருளே போற்றி, ஓம் குருவடி வாடாய் போற்றி, ஓம் குறையில்லா தீர்ப்பாய் போற்றி, ஓம் நிறைவெல்லா தருவாய் போற்றி போற்றி. மகா சரஸ்வதி, மகா சரஸ்வதி. நம்முடைய பேரூர் குருமகா சன்னிதானம் 25வது பட்டம் சுவாமிகள் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கினார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ நமக்கு இந்த நேரத்தில் என்ன கிடைச்சிருக்குது? அம்மா அப்பா ஆசீர்வாதம், குரு ஆசீர்வாதம், அடுத்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், 4 ஆசீர்வாதம் ஒரே நேரத்தில் இந்த மண்டபத்தில் நமக்கு கிடைச்சிருக்குது. அத்தகைய சரஸ்வதி தேவியுடைய அருட்கடாட்சம். கையில் இருக்கிற அரிசியெல்லாம் வச்சுக்கோங்க, நல்லா வேண்டிட்டு சமர்ப்பணம் பண்ணிருங்க எல்லாரும்.
வாணி கலைவாணி அருள்வாமி, வாணி கலைவாணி அருள்வாமி, வீணை தேவதையா என்னை ஆதரி, வீணை தேவதையா என்னை ஆதரி, வாணி கலைவாணி அருள்வாமி, வீணை தேவதையா என்னை ஆதரி. அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.